கர்நாடக மாநிலம் தென்கனர மாவட்டம் புத்தூரில் முதலமைச்சர் சித்தராமையா கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் மயக்கமடைந்தனர். மூச்சு திணறல் ஏற்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். முழு தகவல்களை எமது செய்தியாளர் ஸ்ரீஹரியிடம் கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீஹரி, கூடுதல் தகவல்கள். வணக்கம். இது கர்நாடக மாநிலம் மங்களூர் அருகே புத்தூர் என்ற ஊரில் நடந்துள்ளது. அதாவது புத்தூர் தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏவான அசோக் ராய் என்பவர் ஜனமன 2025 என்ற ஒரு நிகழ்ச்சியை இன்னைக்கு நடத்தினாரு. அதாவது அவரது தொகுதியில மக்கள், ஏழை மக்களுக்கு தீபாவளியொட்டி துணிமணிகள், அதாவது சேலைகள் மற்றும் சில உணவு பாத்திரங்கள், தட்டுகள் உள்ளிட்ட இலவசமாக பொருட்கள் வழங்குறேன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. அதுக்காக அவர் தொகுதியிலிருந்து ஏராளமான, அதாவது சுமார் ஆயிரக்கணக்கான பெண்கள் மற்றும் அந்த வாக்காளர்கள் அங்க கூடினாங்க. அப்போது கூட்ட நெரிசல் அதிகமா இருந்தது. இந்த நிகழ்ச்சியில முதலமைச்சர் சித்தராமையா சிறப்பு விருந்தினர் கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிக் கொண்டிருக்கும் போது அரங்கம் கூட்டம் அதிகமானது. அதே மைதானம் முழுவதுமே அந்த புத்தூர்ல கூட்டம் அதிகமானது ஒரு சில பெண்களுக்கு அதாவது மூச்சு திணறல் ஏற்பட்டது. உடனே ஆம்புலன்ஸ் வேன்கள் மூலம் அவர்கள் அனைவரும் அழைத்து செல்லப்பட்டு புத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர்றாங்க. குறிப்பா 20 வயது உள்ள யோகிதா என்ற பெண், சபா மாதவ் என்ற 20 வயது இளம்பெண், அமீனா பத்ரகோடி என்ற 56 வயது மூதாட்டி மற்றும் நேத்ராவதி அப்படின்ற 37 வயது பெண், லீலாவதி அப்படின்ற 50 வயது பெண் உள்ளிட்ட மொத்தம் 11 பெண்கள் மூச்சு திணறல் ஏற்பட்டு அவங்க எல்லாமே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று ஒரு சிலர் வீடு திரும்பிக்கிட்டு இருக்காங்க, ஒரு சிலர் இன்னும் மருத்துவமனையில் இருக்காங்க. இருப்பினும் இது சம்பந்தமாக போலீஸ் தரப்பிலோ அல்லது வேறு தரப்பிலோ இன்னும் தகவல் வெளியாகவில்லை. அதாவது மூச்சு திணறல் ஏற்பட்ட இது குறித்து அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அனைவருமே அங்குள்ள ஆம்புலன்ஸ் மூலம் அங்குள்ள புத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கதுங்க. கிருத்தி.